டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பிலிம்ஸில் கேட்ட அப்டிடியூட் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏ மற்றும் A+2 இவற்றின் மீ பொது மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் மீ பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ மற்றும் A+1இன் மீ பொது மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் A+1ன்னா என்னென்னா அடுத்தடுத்த நம்பரோட மீ பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் என்னென்னா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் A × A+1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்டு A+2ஓட மீ பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் 1300ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பர் தெரியுது, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் எதுக்கு சமம்னா எல்சிஎம் × HCFக்கு சமம். இப்போது இந்த ரெண்டு நம்பரில் ஏ 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 3ன்னு வரணும். அது அடுத்து 3 5 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வரலாம். அதுக்கு பதிலாக ஏ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 4, ஏ 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 6 இந்த மாதிரி இரட்டைப்படை எண்களாக வருது. இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக ஒருவேளை ஏ இருந்ததுன்னா HCF என்ன வரும், 1 தான் வரும். இரட்டைப்படை எண்ணாக இருந்ததுன்னா HCF 2 தான் வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு HCF 2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். A × A+2 = 1300 × HCF, அதாவது × 2 அப்படின்னு போட்டோன்னா A × A+2 = 2600ன்னு வருது. அப்போ இந்த ஏக்கு 15 போட்டோன்னா A+2 என்னது 52, அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா 2600 வருது. அப்போ இதுதான் அந்த நம்பர் 50 and 52. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது A and A+1ஓட எல்சிஎம். அப்போ A 50, A+1 51, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2550 வருது. இதுதான் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C.